நடராஜன் நல்ல பிளேயர் தானே. எதுக்கு சிஎஸ்கேல எடுக்கல? நல்ல பிளேயர். இப்போ எஸ்ஆர்எஸ்ல ஆடிட்டு இருக்காரு, ஃபேண்டாஸ்டிக்காக ஆடிட்டு இருக்காரு. நார்மலானு கூட நம்ம சொல்ல முடியாது. அவரே நம்ம சிஎஸ்கேல யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அதுக்கு திறமை இருக்குது, அந்த பொண்ணுக்கு விளையாடணும்னு ஆர்வம் இருக்குது. பட் ஆனால் அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ தூரம் வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. அதை தாண்டி ஓகே நம்ம பொண்ணு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு சில பேரண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம புரிய வச்சோம். ப்ராபப்ளி ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னே வச்சுக்கலாம். அஸ்வினும் இல்லை தான், அதுவும் வருத்தம் தான். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நடராஜனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக்கில் இருக்குது. ஒரு வாய்ப்புன்றது நல்ல பீக்கில் இருக்கும்போது கொடுக்கணும். நடராஜன் சொல்லியிருப்பாரு, என்னதான் ஊர்ல ஆட சொல்லுங்க, பிளேஸ்லாம் சூப்பர் ஆடுவாங்க, அதே நம்ம சென்னை கிரவுண்ட்ல ஆட சொல்லுங்க, ஆட மாட்டேங்கிறாங்க சொல்றாங்க. எதனால பிளேஸ்லாம் சென்னை கிரவுண்டை பார்த்து பயப்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒண்ணு வந்து ஆடியன்ஸ் ஃபியர், ஆடியன்ஸ் ஃபியர் வந்துடும். இன்னொன்னு நார்மலாவே பாத்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ்ல இருந்தனால நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ட்ராக்ல போய் உட்காரும் போது லைட்டா இந்த அடி வயிற்றுல இருந்து ஒரு ஃபீல் வரும். முடிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி, ஓடுவோமான்ற ஒரு ஃபீல் வரும். அது மாதிரிதான் கிரிக்கெட் ஃபீல்டு. இப்ப நம்ம கிராமத்துல ஆடுற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த அட்மாஸ்பியர் வேற. அங்க ஒரு தைரியமா ஆடிடும். பட் இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்தாலே ஒரு சேஞ்சஸ் வரும். அதை தாண்டி ஒரு ஆடிட்டோரியம் போறோம், ஒரு கொஞ்சம் அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குதான் இந்த ஐஎஸ்பிஎல் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் இப்ப நிறைய வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆனா என்னதான் பிரதர் ஓடி ஓடி நம்ம உழைச்சாலுமே, இப்ப நடராஜனை பத்தி பேசுறதுனால அதை சொல்றேன். நடராஜன் நல்ல பிளேயர் தானே பிரதர். எதுக்கு சிஎஸ்கேல எடுக்கல? நல்ல பிளேயர். இப்போ எஸ்ஆர்எஸ்ல ஆடிட்டு இருக்காரு, ஃபேண்டாஸ்டிக்காக ஆடிட்டு இருக்காரு. நார்மலானு கூட நம்ம சொல்ல முடியாது. அவரே நம்ம சிஎஸ்கேல யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப நம்ம கிட்டே ப்ராப்ளம் இருக்குல்ல. இப்போ சென்னையிலேயே வந்து தமிழ்நாடு பிளேஸ் வேணான்னு முடிவு பண்றாங்கன்னு சொல்றீங்க. அதான் பிரதர் நான் சுத்தி வளைச்சு நான் சொன்னேன். எங்களுக்கு இங்க தமிழால தமிழை ஏத்துக்கிறது தான் பிரச்சனையே. இதை கூட நம்ம ரொம்ப அழுத்தமா சொன்னோம்னா மத்தவங்க கூட எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி விட்டுருவாங்க. இவர் இந்த கட்சியா இருப்பாரோ, இவர் அந்த கட்சியா இருப்பாரோன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதே வேணாம். தமிழ் பீப்புளை தமிழ் பீப்புளை ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப நானே இப்ப இங்க பேசியிருந்தேன்னா இப்ப கீழே போடுறவன் யாரானா நம்ம ஊருக்காரனா தான் இருப்பான். உங்களுக்கு பிடிக்காதவங்க, எனக்கு பிடிக்கணும் பிடிக்காதெல்லாம் உனக்கு எனக்கு யாருனே அவனுக்கு தெரியாது பிரதர். அவன் கீழே கமெண்ட் போடுவான். நீங்க அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல நான் சொல்றேன், இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசின இந்த கான்வர்சேஷனே கூட நாளைக்கு அது டெலிகாஸ்ட் ஆகும்போது கீழே இவனா பெரியவனா அப்படின்னு போடுவான். அவன் போடுறவன் யாரானா ஒண்ணுமே இல்லாதவனா தான் இருப்பான். அவனுக்கும் இந்த ஃபீல்டுக்கு சம்பந்தமே இல்லாதவனா தான் இருப்பான். எதுக்கு சொல்ல வரணும், அவனால என்ன ஏத்துக்க முடியாது. ஏன்னா நான் தமிழ்நாடு ஏத்துக்கவே முடியாது. இப்போ நீங்க தமிழ்நாடு உமன்ஸ் டிபிசி கோச்சா இருக்கீங்க. இது ஒரு பக்கம் ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலுமே ஒரு உமன்ஸ் ட்ரெயின் பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்ல. உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அவங்க ஃபேமிலி கன்வின்ஸ் பண்ற விஷயம் எல்லாம் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க? அதுதான் பிரதர். அது எப்படி சொல்றதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல தமிழ்நாடு டீமுக்கு இப்போ கடைசியா ஃபில்டர் ஆகி போகும்போது ஒரு 3 பசங்களை தான் கூட்டினே போக முடியும். என்ன சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிளேயரு ஒரு பொண்ணு. ஆனா அவங்க வீட்டுல வந்து வெளியூர்லாம் வேணாம் சார், அங்கெல்லாம் கூட்டின்னு போகாதீங்க சார். பட் அவங்க குவாலிட்டியான பிளேயர்னே வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அதுக்கு திறமை இருக்கு, அந்த பொண்ணுக்கு விளையாடணும்னு ஆர்வம் இருக்கு. பட் ஆனா அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு தூரம் வேணாம் சார் அப்படின்ட்டுருவாங்க. அதை தாண்டி ஓகே நம்ம பொண்ணு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு சில பேரண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம புரிய வச்சோம். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறோம். நீங்க அனுப்புங்க, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சேலஞ்சிங் இருக்கு. பாய்ஸ் டீமோட கேர்ள்ஸ் டீம் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப ட்ரெயின் டிராவல் பண்றோமா, ட்ரெயின்ல வந்து சேஃபா அவங்களை கூட்டு போனோம். மோர் தென் எண்டு வரைக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். அவங்கள பத்திரமா கூட்டு போனோம், திரும்பியும் பத்திரமா கூட்டு வந்து விடணும். அவங்க ஜெயிக்கிறாங்கன்றதை தாண்டி, ஏன்னா அத்தனை பேரண்ட்டும் நம்மள நம்பி தான் அனுப்புறாங்க. ஏன்னா எந்த பேரண்ட்டும் அலோட் கிடையாது, அந்த ஸ்டூடெண்ட் தான் வராங்க. அதுதான் அந்த ஒரு வில் பவர் அதிகமா இருக்கும். அந்த பேரண்ட்டுக்கிட்டே இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பிளேயர் தான் சாதிக்கிறாங்க. இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 3-4 பேர் வந்து தமிழ்நாடு டீம்ல ஆடிட்டு இருக்காங்க. சூப்பர், கிரேட். அது லாஸ்ட் ஒரு இன்டர்வியூல கூட நான் சொல்லியிருந்தேன். நான் இந்தியன் டீமுக்கு ஆடினதை விட ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் பசங்க வந்து இந்தியன் டீமுக்கு ஆடினாங்க. சூப்பர். ஏன்னா இப்போ என்னை பொறுத்தவரையும் மற்றவங்க ஏத்துக்கிறாங்கன்னா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்தியா அப்படின்ற அந்த ஃபிளாகை போடுறதே ஒரு வரப்பிரசாதம். அது என் பசங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஐ எம் ஹாப்பி.
ராஜ்குமார் ஆனந்தோட ஃபியூச்சர் பிளான் என்ன? என்னோட ஃபியூச்சர் பிளானா அது இந்த டைம்ல சொன்னோம்னா அது எப்படின்னா எடுத்துக்கிட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒரு ராகவா மாஸ்டர் வந்து மீட் பண்றதுக்காக பிளான்ல இருக்குது. ஓகே. அவரை மீட் பண்ணிட்டு, அவர் பாலா பிரதர் ஆல்ரெடி அவர் பேசியிருக்காரு, அவங்கள மீட் பண்ணிட்டு அவங்க இந்த மாற்றம்னு ஒரு ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்க கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னால முடியாது கண்டிப்பா. இப்போ பாலா பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு முடியாத விஷயத்த லாரன்ஸ் மாஸ்டர் கூட சேர்ந்து பண்றாரு. என்னால முடியாது, நான் அவங்க கூட ஜாயின் பண்ணி, இப்போ எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிடைக்காத கிராமங்கள், ஒரு கிட் இல்லாம இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட் இல்லாம இருக்கும், அந்த மாதிரி விளையாடக்கூடிய திறமை இருக்கும், பட் பேட் இல்லாம இருக்கும். என்கிட்ட நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது, ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா எனக்கு பேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட், பேட் கமெண்ட் எல்லாம் விட்டுருவோம், குட்டெல்லாம் நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன். ஒரு தம்பி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கான், ஆனா அவனுக்கு பண்ணோம்னா முதல்ல நான் அதுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கணும்ல, அதை நான் அவன்கிட்ட சொல்லவும் முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கிட்டத்தட்ட அண்ணா வாங்கித்தாங்கண்ணா, எனக்கு பேட் வாங்கித்தாங்கண்ணா, எனக்கு விளையாட தெரியும் அப்படின்றான். இன்னும் 2-3 பிரதர்ஸ் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு, எனக்கு சான்சஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. அதை என்னால பண்ண முடியல. அதனால இந்த மாற்றம், இந்த இதை வந்து ஜாயின் பண்ணணும்னு இருக்கேன். பட் ஆனால் ஆப்வியஸ்லி அவங்கள இன்னும் நான் ரீச் பண்ண முடியல. மாஸ்டரை பார்த்துட்டு, அவர் பிரதர் பாலாவை பார்த்துட்டு அவங்க கூட டிராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. இப்போ நமக்குள்ள லேட்டஸ்டா அந்த ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மாவோட கான்ட்ரோவர்சி தான் பயங்கரமா போச்சு. அந்த ஆக்சுவலி அவங்களுக்குள்ள கான்ட்ரோவர்சி இருக்காது பிரதர், அவங்களுக்குள்ள ரொம்ப ஆடியன்ஸ் பாக்குற ஆடியன்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு பக்கம் பிளஸ் பாக்குறோம், கர்மா அப்படி சொல்லிட்டு போடு, ரோஹித் சர்மா ஒரு பாலை இப்படி எட்டி வச்சுட்டு, அது வந்து அதை வந்து அதுக்கு பதிலாக இவர் பண்றாரு, கர்மா வந்து அவர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாருக்காக போராடுறாங்க, எல்லாருமே வந்து டீம் ஜெயிக்கு தான் பண்றாங்க. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இவர் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ரோஹித் சர்மா அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ரெண்டாவது அது ஒரு பேடான ஒரு சாய்ஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஆஸ் ஏ ஸ்போர்ட்ஸ் பர்சனா. எப்படின்னா, ஒரு இந்தியன் டீம் லீட் பண்ற ஒருத்தர்கிட்ட டீமை கொடுத்துருக்கணும். இந்தியன்ஸ் அதை தவறிட்டாங்க. அதை நம்ம பிளஸ்ஸாகவும் பார்க்கணும், மைனஸாகவும். ஏன்னா அவங்க நம்ம ரேஞ்சிலேயே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாப் 4ல இருக்கிற டீம்ஸ் எல்லாமே வேற. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம்னு சொல்லலாம். சிஎஸ்கேக்கு அப்புறமா பிடிச்ச டீம்னா ஆர்சிபி தான். அது என்ன பேட் லக் தெரியல, பேட் லக் தாண்டி ஆர்சிபினாலே அதெல்லாம் வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. பிகாஸ் எண்ட் ஆஃப் டைம்ல கோலி மாதிரி நல்ல பிளேயர் இருந்துமே அதுதான் பிரதர். அது என்ன ஆகுதுன்னா, அதுலயுமே என்ன விஷயம் நம்ம பாக்குறோம்னா, ஒரே பிளேயரை டிபெண்ட் பண்ணி போறாங்களோ அப்படின்ற டீமே. இப்ப கோலி மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன் அதுக்கு பதிலா இப்போ எஸ்ஆர்ஹெச் பாருங்க, லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அவங்களுடைய லெவலே மாறிட்டே வந்துட்டு இருக்கு. அவங்க கப் அடிக்கிறாங்க, அதெல்லாம் வேற ப்ரோ. அவங்களுடைய பதிவு பண்ணிட்டு இருக்காங்க கான்ஸ்டியூஷன். அவங்களோட ஹையஸ்ட் லெவல் யாரு, ரன் எடுத்து பாருங்களேன், அப்படியே மாத்திட்டாங்க. ரெண்டாவது இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த இம்பாக்ட் பிளேயர்ன்ற விஷயம் வந்து பவுலர்ஸ் ரொம்ப பாதிக்குது. அது நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சனா அதை பார்க்கும்போது, ஏன்னா ஆடியன்ஸை குஷிப்படுத்துறோம் அப்படின்றதுக்காக பிளேயர்ஸ் நீங்க ஹர்ட் பண்றாங்க அப்படின்றது தான் அந்த விஷயமா. இப்போ நிறைய பிளேயர்ஸ் அதுக்காக வருத்தப்படுறாங்க. நம்மளோட கடமை நம்ம சொல்றோம். அது இம்பாக்ட் பிளேயர்ன்றது வந்து நீடான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து பிரதர் ஒரு 20 ஓவர் நம்ம கஷ்டப்பட்டு ஆடிட்டு வந்து அவனை கண்டினியூ பண்றவனுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா உட்காந்துட்டு வந்து ஆடுறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும்ல, ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதுதான் இப்போ அது வந்து கொஞ்சம் மைனஸா இருக்கு. நம்மளை குஷி பத்ததுக்காக அவங்கள நம்ம டவுன் பண்ணிடுறோமோ அப்படின்ற மாதிரி ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஆனா என்னுடைய அது நடக்குமான்லாம் தெரியல. கண்டிப்பா சிஎஸ்கே ஃபைனல் ரேஞ்சுக்கு வந்துரும். கப் அடிக்குமா அப்படின்னா ஜெனரல் ஆடியன்ஸுமே கேட்கறேன். நீங்க ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறதுனால உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கறேன். எந்த ஒரு கேட்டகரியில அடிப்படை வச்சு ஃபைனல்ஸ் கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு, எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அதுதான் பிரதர், பவுலிங் நம்ம கொஞ்சம் டவுன் இருக்கு. மேபி அவங்க இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இல்லை. இன்னும் 2-3 மேட்ச் இருக்கு பிரதர். நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்ல, இப்போ கூட நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொல்லல. ப்ராபபிலிட்டி சொல்றீங்க. ப்ராபபிலிட்டி அதுக்கு. ஏன்னா நம்ம பாக்குறோம் பிரதர், ரெகுலரா இப்போ எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டோம், ஆர்ஆர் இருக்கட்டும், கேகேஆர், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி. எப்படி இந்த ரன்லாம் அடிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறது எப்ப பார்த்தா சேஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ரெக்கார்ட் அவங்களே பிரேக் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். இப்படிதான் தோத்தணும், சிஎஸ்கே தோக்கணும்னு நான் சொல்ல. சிஎஸ்கே ஜெயிச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பி, எல்லாருக்குமே ஹாப்பி தான். பட் ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேளை இப்படி ஆகலாமோ அப்படின்ற ஒரு கணிப்பு தான். இது எப்ப மாறலாம். ஏன்னா இங்க ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு இருக்கு, தோனின்றவரு. அதனால நம்ம எதை எப்படி வரும்னு நம்ம என்ன வேணா நடக்கும். லாஸ்ட் சீசன் வர இப்ப லாஸ்ட் மேட்ச் பாருங்க, கம்மி ரன் தான் வச்சாங்க. இது எங்க அடிக்க போனாலும் எப்போ அப்படியே மாத்துறாங்க. ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பட் ஆனா ஒண்ணு மட்டும், ஃபைனல்ஸ் மேபி வரலாம். ஃபைனல்ஸ் வின் பண்ணுமா அது
சொல்லலாம். ஐபிஎல் ஒரு பக்கம் ஓகே அப்படியே ஜோரா போயிட்டு இருக்கு. அந்த சைட்லயே T20 வேர்ல்ட் கப்போட T20யோட ஸ்குவாட் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. இந்தியா ஸ்குவாட் லிஸ்ட பார்க்கும்போது என்னடா தமிழ்நாடு பிளேயர்ஸை காணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பிரதர், பார்க்கும்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்துச்சு? என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன என் நிலைமையை அப்படியே நான் கண்ணு கூட பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. Okay. அதுதான், நீங்க ஏசியாவுக்கு விளையாட்டு வந்தாலும் கடைசியா நீங்க தனியா தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ நடராஜன் லாஸ்ட் பர்பிள் கேப் வின் பண்றாரு. இப்ப இன்ஜூரின்னு சொல்றதுனால மேபி சொல்றாரு. பிரதர், இன்ஜுரி இல்லாத பிளேயர் யாரு? எல்லாருக்குமே எல்லாருக்குமே தான். அஸ் அ பிளேயர்னு வரும்போது எல்லாருக்கும் இன்ஜுரி ஆகுறது சகஜம் தான். அப்ப கீப்பருக்கு நம்ம எடுத்துருக்கோம்ல, சஞ்சு சாம்சன் ஒருத்தர் எடுத்துருக்கோம், இவரு 2 பேருமே எடுத்துருக்கோம். அவருக்கு இன்ஜுரி ஆகி தான் அவர் ரெக்கவரி ஆகி தான் வந்தாரு. அவர் ஏத்துக்கிற அந்த டீமுக்கு ஏன் நடராஜனை மட்டும் ஏத்துக்கிறதுக்கு வலிக்குதா என்ன? அஸ்வின் கூட இல்ல, அஸ்வினும் இல்ல பிரதர், அஸ்வின் வந்து ப்ராபப்ளி ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னே வச்சுக்கலாம். அஸ்வினும் இல்லதான், அதுவும் வருத்தம் தான். ஆனா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நடராஜனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக்ல இருக்கு. ஒரு வாய்ப்புன்றது நல்ல பீக்ல இருக்கும்போது கொடுக்கணும் பிரதர். கொடுத்துன்னா அவங்களுக்கு ஹோப் இன்னும் கிடைக்கும். இப்போ நான் அதான் சொல்றேன், ஒரு ஏசியா கேம்ஸ் வின் பண்ணிட்டு வரவன உடனே கூப்பிட்டு நீங்க ஒரு ஜாபையோ ஏதோ ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் வேகமா ஓடுவான். அந்த மாதிரி தான் இப்போ தொடர்ந்து கான்ஃபிடன்ஸ் லெவலும் ஏறும். இப்போ அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏறுமானா டவுட் தான். ஏன்னா லாஸ்ட் வீக் அவர் வந்து பர்பிள் கேப் லாஸ்ட் வீக் கூட இல்லை, இப்போ லாஸ்ட் மேட்ச் வாங்குறாரு அவரு. ஆனா அவரோட பேர் லிஸ்ட்ல இல்ல. அவரால் அதை எதிர்த்தும் கேட்க முடியாது, ஏன்னா வேற வழி கிடையாது. அவரால் என்ன பண்ண முடியும்? யார் கேட்கணும்? நம்ம தமிழ் பீப்புள். அதுல ஒரு சந்தோஷம், சஞ்சு சாம்சன் உள்ள இருக்காரு, அந்த சந்தோஷம். ஏன்னா அவர் வேற ஸ்டேட்டா இருந்தாலுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, அவர் உள்ள இருக்காரு, அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா இவர் நடராஜன் இருந்திருக்கலாம். ஏன்னா இப்ப மற்றவங்களை விட கம்மிலாம் நடராஜன் கிடையாது. மற்ற பவுலர்ஸை விட இப்ப அந்த ஸ்லாட்ல இருக்கிறவங்கள விட பும்ரா மட்டும்தான் இவரோட ஹை லெவல்ல இருக்காரு. நீங்க நம்ம அவங்களுடைய ரிப்போர்ட் வழியாக போகலாம், நம்ம வந்து பாக்குறத கூட விட்டுறலாம். ரிப்போர்ட் வழியாக பாத்தீங்கன்னா கூட 9.5 மேபி அவர் இருக்காருன்னா இவர் 9.4 அப்படிதான் இருக்காரு. மற்றவங்க எல்லாமே 8, 8.7 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதை பாயிண்ட் வைஸ்ல பார்க்கும்போது ஒரு 10 பாயிண்ட் எடுத்துக்கணும்னா அவர் 9.9 இவர் 9.8 அப்படிதான் இருக்காங்க 2 பேருமே. இவர் கீழே இருக்கிறவங்களாம் உள்ள டீம்ல இருக்கிறாங்க, நடராஜன் மட்டும் ஏன் இல்லை? அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து தமிழர்கள் வந்து தவிர்க்கப்படுகிறாங்க. கண்டிப்பா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டேலண்ட்டும் முக்கியம், மணியும் முக்கியம், அதை விட உங்களோட கான்ஃபிடன்ஸும் முக்கியம். ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருந்தீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய பேர், நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்க மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை எங்களுக்கும் இருக்கு.